நகரத்தில் உங்களை காண்பதற்காக இந்த மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து முன்னிற்கிறேன். சகோதரர் பாலாஜி கேட்டேன், எப்பதான் கூட்டத்தை கூட்டிட்டு போவீங்க? வளைச்சு வளைச்சு வீதி வீதியா வந்து எல்லா மக்களையும் சந்திக்க வச்சுட்டீங்க. இந்த சிவகாசி நகரத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மக்களை அவர் நேரடியாக காண்பித்து விட்டார். ஆக இந்த சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபிப்போம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் பட்டாசு உற்பத்தி. அதில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனை வந்த பொழுது இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி அப்பொழுது அமைச்சராக அறிவிச்சார் ராஜேந்தர் பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு உரிமையாளர் அழைத்து வந்து இந்த தொழிலே ஒரு தனி நபர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்த பொழுது, நான் முதலமைச்சராக இருந்த பொழுது, சகோதரர் ராஜேந்தர் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது டெல்லிக்கு சென்று 18 நாடாளுமன்ற அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு தொழில் எந்தவித நெருக்கடியும் இருக்கக்கூடாது, இந்த பட்டாசு தொழில் தொடர வேண்டும், அதற்காக பாடுபட்ட அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு வந்த போது மூத்த வழக்கரை வைத்து வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். இந்த பட்டாசு தொழில் தான் பல லட்சம் பேர் பணியாற்றுகின்றார்கள். ஆக வழக்கு வருகின்ற பொழுது அதை உரிய முறையில் அணுகி நாடிய காரணத்தினால் பட்டாசு தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இந்த ஆட்சியில லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த ஆட்சியுடைய லட்சியம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரமா இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை பார்க்கவே இல்லை. எந்தெந்த துறையில எவ்வளவு பணம் வருது, அதுதான் திமுக அரசினுடைய சாதனை. உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல அமலாக்கத்துறை அவர்கள் அந்த டாஸ்மாக் அலுவலர்கள் சோதனை செய்த பொழுது 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் சுமார் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த அரசு ஊழல் அரசு தானே? சொல்லுங்க, ஊழல் அரசு தானே? நாம் சொல்லவில்லை, எதிர்கட்சி சொல்லல, அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கே ரெய்டு நடந்து அதில் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகளை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு ஒரு மந்திரி இருந்தார், யாருன்னு தெரியுமா? யாரு? செந்தில் பாலாஜி. அவரு 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்துட்டார். 10 ரூபாய் யாரு பொருட்படுத்தாம இருந்தாங்க. 10 ரூபாய்னா யார் பேர் வரும்? செந்தில் பாலாஜி பேர். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையிலையும் 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா அவர்கள் வசூல் பண்ணாங்க. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினதுல மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 வருஷத்துல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? இது நாம கூட சொல்லல. அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளி சேல்ஸ்மேனே குறிப்பிடுறாங்க. ஒருத்தர் பாட்டில் வாங்க போறாரு, அவர்கிட்ட 10 ரூபா
அதிகமா கொடுன்னு கேட்கும்போது அந்த ஊழியர் சொல்றாரு, ஏங்க இப்படி வாங்குறேன்னு அந்த பாட்டில் வாங்குறவர் கேட்கிறாரு. மேலிடத்துக்கு கொடுக்க வேணும், வேற வழி இல்ல, நீங்க கொடுத்தாவன்னு அதுல இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்றார். அப்படின்னா ஊழல் நடந்தது உண்மைதானே? நீங்க சொல்லுங்க, மக்கள் தான் நீதிபதி, உண்மைதானே? இல்லைன்னா நாளைக்கு ஒரு மந்திரி விட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அங்கே ஒரு சிவகாசியில போய் ஒரு பொய்ய பேசுறாரு, ஒரு அறிக்கை விடுவாங்க. நீங்கள் சொன்னா அறிக்கை விடுறதுக்கு வழியே இல்லை. அதோட திமுக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதுல விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் இடம்பெற்றிருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் குறிப்பிடுது திமுக தலைமையிலே பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி நம்பி தேர்தலை நிற்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது, மக்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது. எது வெற்றி பெறும்? மக்களா கூட்டணியா? கூட்டணியா மக்களா? மக்கள் தானே வெற்றி பெறும், மக்கள் தானே ஓட்டு போட முடியும், மக்கள் தானே தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது மக்கள், அவர்கள் தான் நீதிபதி. ஆகவே நீதிபதியாக இருக்கின்ற உங்களிடத்தில் நாங்கள் முறையிடுகின்றோம். அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சி, ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்திலே கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கம் கொடுக்காத அற்புதமான திட்டத்தை கொடுத்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை அண்ணா திமுக பெற்றது. இன்றைக்கு அரசாங்கத்தில் பல துறை இருக்குது, பல துறை இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற போது முத்திரையை பதித்தோம். இன்றைக்கு தேசிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு தேசிய அளவுகளில் விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உள்ளாட்சி துறையில மட்டும் சிறப்பாக நிர்வாகம் செஞ்சு தேசிய அளவில் இந்திய அளவில் 140 விருதுகளை பெற்று சாதனை படைத்தது அண்ணா திமுக அரசாங்கம். போக்குவரத்து துறையிலே விருதுகளை பெற்றோம், மின்சார துறையிலே விருதுகளை பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் தேசிய அளவில் சிறந்து விளங்கி அதற்கு விருதை பெற்ற ஒரே அரசு அண்ணா திமுக அரசாங்கம். உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் தமிழ்நாட்டில் உற்பத்தியை பெருக்கி ஹிர்ஸ்கர்மான விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கூட்டுறவுத்துறையிலே விருதுகளை பெற்றோம், உயர்கல்வியிலே விருதை பெற்றோம், சமூக நலத்துறையிலே விருதுகளை பெற்றோம். இப்படி இந்த ஆட்சியில, இந்த ஊழல் திமுக ஆட்சியில விருதுகளை பெற்றிருக்காங்களா? விருதுகளை பெறுவாங்க. ஊழல் செய்வதற்கு விருதுகள் கொடுக்கணும் திமுக பொருந்தும். ஊழல் செய்வதிலே விருதுகளை பெற வேண்டும் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அண்ணா திமுக அரசு மக்களுக்கு சேவை செஞ்சு இந்திய அளவில் சரியான நிர்வாக திறமைமிக்க அரசு என்று நிரூபித்து காட்டுகிறோம். அதனாலதான் அண்ணா திமுகவை பற்றி விமர்சனம் செய்ய முடியல. திமுகனால விமர்சனம் செய்ய முடியுதா? முடியல. அதுக்கு என்ன காரணம்? சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தார். அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் ஏதோ பேசுறார், புள்ளி விவரத்தெல்லாம் கொடுக்கிறார். 11.19 வளர்ச்சி. எதுல வளர்ச்சி? ஊழல் செய்தல் வேணா வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். நாட்டு மக்களுக்கு திட்டம் ஏதாவது கிடைச்சிருக்குதா? சிவகாசியில இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்காங்களா? இன்னைக்கு பாருங்க, திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சிவகாசியில பட்டாசு தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அமைச்சாங்களா? சிறுவெல்லிபுத்தூர்ல அழகர் அணை திட்டம் செயல்படுத்தப்படும். செஞ்சாங்களா? அருப்புக்கோட்டையில் சாய தொழிற்சாலை நிறுவனாங்களா? விருதுநகரில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அமைச்சாங்களா? விருதுநகரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும். கொண்டு வந்தாங்களா? பட்டம்புதியில் சிப்காட் அமைக்கப்படும்.
கொண்டு வந்தாங்களா? விருதுநகர் நகராட்சி மாநகராட்சியா தரம் உயர்த்தப்படும். மாநகராட்சியா தரம் உயர்த்துறாங்களா? அதே போல நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? விருதுநகர்ல புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா? அதே போல அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அப்போ என்ன மார்க்கு போடலாம்? 10க்கு 0 மார்க்கு போடலாம். ஒண்ணு கூட கொண்டாடல. இது திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது. இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இதையெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றன்னு சொன்னாங்க. அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க, மக்கள்கிட்ட ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப 10 கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன மார்க் கொடுக்கலாம்? 0 மார்க் கொடுக்கலாம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு விலை ஏற்றம் அதிகம். விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை எண்ணி பாருங்க. இதே திமுக ஆட்சியில எவ்வளவு உயர்ந்திருக்கு என்பதை எண்ணி பாருங்க. இத பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இப்போ 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. இதெல்லாம் கடையில் வாங்கிய பட்டியல். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, இப்போ திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலை எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா. துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 130 ரூபா. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120 ரூபா. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா மக்கள் எப்படி வாழ முடியும்? திமுக ஆட்சியில் வாழ முடியுமா? இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தில்லு திராணி தெம்பில்லா முதலமைச்சர் அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செய்வதற்கு தகுதி உண்டா? இதையெல்லாம் சாதாரண அடித்தட்டிலே வாழுகின்ற மக்களுடைய பிரச்சனை. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நேரம் கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்து சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சர் இருக்குது. ஓட்டு போட்ட மக்கள், ஏழை மக்கள் படுகின்ற துன்பம் இந்த திமுக ஆட்சி இருக்கின்ற ஆட்சியாளருக்கு எல்முனை அளவும் இல்லை. இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களா? திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தி இருக்குதா விலைவாசி உயர்வை கண்டித்து? அதோட கட்டுமான பொருட்கள் இனிமேல் வீடு கட்டுறா நல்லா தூங்கும் போது வீடு கட்டிக்கலாம், கனவுல வீடு கட்டலாம். நிஜமா வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும். பாருங்க, 1 யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் வித்தது. இப்போ 5500 ரூபாய். ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய். 1 யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு அண்ணா திமுக வித்தது. இப்போ 4500 ரூபாய்க்கு 1 யூனிட் ஜல்லி. 1 டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000, இப்போ திமுக ஆட்சியில் 65000 70000 வரைக்கும் விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபா. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240. ஏழை மக்கள் வாங்குவதற்கு அங்கங்க ஊராட்சி ஒன்றிய நகராட்சியில் வலிமை அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்றைக்கு வெளி மார்க்கெட்டில் திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, 150% உயர்ந்து போச்சு. இப்படி அத்தியாவசிய பொருளான கட்டுமான பொருட்கள் விலை இவ்வளவு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினேன். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும். என்ன செஞ்சுன்னு கேட்ட பதில் இல்லை. ஆக வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில்? நல்லா சத்தமா சொல்லுங்க. இனிமேல் ஏழைகளும் கட்ட முடியாது, நடுத்தர மக்களும் கட்ட முடியாது, திமுக காரன் மட்டும் கட்ட முடியும். ஏன்னா அவன் தானே கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இந்த நகராட்சி, இது மாநகராட்சி. இதுல அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது 1000 சதுரடி
வீட்டு பிளான் அப்ரூவ் பண்றாங்க 37,800 ரூபாய் அதுக்கு சார்ஜ். இப்போ திமுக போடப்பட்ட கட்டணம் மாநகராட்சியில் 1000 சதுரடி வீடு கட்ட பிளான் அப்ரூவ்டு 88,000 ரூபாய். இங்க மட்டும் நகராட்சியிலையும் அதே மாதிரி 100% ஏறி போச்சு. பேரூராட்சியிலையும் கிட்டத்தட்ட 100% ஏறி போச்சு. ஆக இனி இந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீடு கட்டணும்னா கிட்டத்தட்ட 88,000 ரூபாய் 1000 சதுரடி கட்ட வேணும். பார்த்தீங்கன்னா 132% உயர்த்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மின் கட்டணம் திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. இன்றைக்கு பீக்கவர் கடையில் பீக்கவர் அதுக்கு ஒரு ரேட். அப்புறம் சொத்து வரி வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் 100 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் இருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் 100% ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி கடவரி 180% திமுக உயர்த்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய்னா 2500 ரூபாய் கடவரி கட்ட வேணும். அதே போல குடிநீர் வரி போதாது குப்பைக்கு வரி போட்டான். இந்தியாவிலேயே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதோட இன்னைக்கு வாகனத்துக்கு வரி ரோட் டாக்ஸ் அதுக்கும் போட்டாங்க. அப்புறம் பத்திர பதிவு கட்டணும் அங்க போனா அங்கேயும் முத்திரைத்தாள் கட்டணம் உயர்த்திட்டாங்க. கைட்லைன் வேல் 33% உயர்த்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் கைட்லைன் வேல் குறைச்சோம். இப்ப திமுக ஆட்சியில் 33% உயர்த்தி அதுக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேணும். இப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இங்க விருதுநகர் மாவட்டம் இந்த பகுதியில் அருமைச்சவர் திரு ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி கொடுத்தோம். இங்க இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தொழிலாளிகள் அதிகமாக வசிக்கிறீங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். சாதாரண கட்டணம் இல்லைங்க. இதுவரைக்கும் இந்திய வரலாறுலயே இப்படிப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பார்த்திருக்க மாட்டேங்க. தனியார் மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதை விட கூடுதல் வசதியுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஒரு அற்புதமான சிகிச்சை ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகுது. திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா? கொண்டாட முடிஞ்சதுங்களா? அதுக்கு தில்லு திராணி தெம்பு அது வேணும். இந்த முதலமைச்சருக்கு இல்ல. மத்தியிலே போராடி வாதாடி நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதிலே முதலிடம் வைப்பது அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு பேசுறார் எதிர்கட்சி திமுக கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் பேசுது. இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருக்கார். எப்பொழுது விமர்சனம் செய்ய வேண்டுமோ அப்பொழுது நாங்கள் விமர்சிச்சோம். ஆனால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எதை கேட்டுமோ அத்தனையும் கொடுத்தார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கிறனா சாதாரண விஷயமா? உன்னால ஒரு கல்லூரி வாங்க முடியலையே. எவ்வளவு எப்ப பார்த்தாலும் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது. எதுக்கு? அங்க போய் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சாதிச்சீங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் போய் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால வாங்க முடிஞ்சதா? இதே அண்ணா திமுக இருந்தா இன்னும் கூடுதலான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவை எதுக்குறீங்க கூட்டணி திமுக தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவருக்கும் சொல்கிறேன்,
இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துகின்ற பொழுது மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்தியது. பல முறை நாங்கள் கூட்டணியிலே வங்க வைச்சோம். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம். 22 நாட்கள் நாடாளுமன்றம் நடக்கல. நீங்கள் எப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தினீர்களோ அப்பொழுதுதான் இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் நடத்துவதற்கு அனுமதிப்போம் என்று எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை தள்ளி வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டிய கட்சி அதிமுக கட்சி. ஒரு திட்டத்துக்காவது ஏதாவது நாடாளுமன்றத்தை ஒரு நாள் உன்னால தள்ளி வைக்க முடியுமா? அதுக்கும் ஒரு தகுதி வேணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி அதை சாதிக்கக்கூடிய திறமை தில்லு அதிமுக கட்சிக்கு தான் இருக்குது, அதிமுக அரசுக்கு தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். வீட்டில இருந்து எடுத்து கொடுத்த இதை 28 மாதங்கள் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை வழங்கப்படும் என்று. ஏன் கொடுக்கல? தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திய காரணத்தினால்தான் வேற வழி இல்லாம 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாயும் அதிமுக கட்சி தான் வாங்கி கொடுத்தது, திமுக மானம் வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதை முன்னிட்டு இப்பொழுது ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். என்ன? விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேர் விடுபட்டிருக்கிறாங்க. அந்த விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னா இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல. இப்போ அந்த பெண்கள் மீது அக்கறை கொண்டு, தாய்மார்கள் மீது அக்கறை கொண்டு அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல. அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா இப்ப அறிவிச்சிருக்கார். அதனால எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அதிமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வெளியிட்டோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் நம்முடைய ரேஷன் கார்டு வைத்துக்கின்ற அனைவருக்கும் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னான். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னான். ஆனா திமுக கட்சிக்காரரு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து 28 மாதம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ராமம் போட்டாங்க. இப்போ 30 லட்சம் பேருக்கு 8 மாதம் கொடுப்பென்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, ஏழை குடும்ப தலைவர்களுக்கு இந்த அரசு மனமூந்து கொடுக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழைகளுக்கு உதவுகின்ற விதமாக ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. அதே போல நிறைய இருக்குதுப்பா. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை, அதிமுக ஆட்சியில மக்களுக்கு எதெல்லாம் நல்லது செஞ்சோமோ அதையெல்லாம் நிறுத்தியதுதான் திமுக சாதனை. இங்க சொல்றாங்கல்ல, நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு அதிமுக என்ற கட்சி, அதிமுக என்ற அரசாங்கம் இருந்த காரணத்துல தான் இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு சென்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், அதை கொண்டு போறதுக்கு பையி, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல 52,35,000 பேருக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக
நிதி ஒதுக்கீடு அதிமுக ஆட்சியில் வழங்கணும். இந்த ஆட்சியில் அதை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் தொடரும். அதே போல அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள், இந்த ஏழை பட்டாசு தொழிலாளி, விவசாய தொழிலாளி, மூட்டத்திற்கும் தொழிலாளி, செலவு தொழிலாளி, இப்படி ஏழை தொழிலாளியுடைய குழந்தை தான் அரசாங்க பள்ளியில் அதிகமாக படிக்குது. அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்க என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறார். இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைத்தவர்கள், இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைத்தவர்களுக்கு போதிய வசதி கிடையாது. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், அவள் மருத்துவ கல்வி கட்டண முடியவில்லை என்ற தகவல் கிடைத்தவுடன் அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக முதல் செட்டு வெளிவந்தாச்சு. அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தின்படி முதலாக இந்த திட்டத்தை அமல்படுத்தி முதல் MBBS டிகிரி வாங்கி இன்றைக்கு மாணவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. என்னை சந்தித்து அவர்கள் ஆசி பெற்றாங்க. இதுதான் அதிமுக சாதனை. இன்னைக்கு பேரர் அண்ணா அவர்கள் சொன்னார், பேரர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழை சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்றார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதற்காக வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தார். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எமையாப்பதை போல மக்களை காத்தார். இருவரும் தலைவர்கள் லட்சியத்தின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் மறைந்தாலும் அவர் வழியிலே தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக. இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. நேற்றைய தினம் ஒரு பிரச்சனை நடக்குது. உடனடியாக அந்த ஒரு காவல்துறை உதவியாளர் போறாரு, அங்க போய் சண்டை நடக்குது, தடுக்கிறாரு, அவர் கழுத்தை அறுத்துங்கிட்டார். அவருக்கே இப்படி நிலைமை, நமக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? நினைச்சு பாருங்க, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஆகவே மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கத்திற்கு சரியான பாடம் புகட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டு, அதே போல கொரோனா காலத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அவளுக்கு ஒரு ஆண்டு வேலை வாய்ப்பே இல்லை, கடும் பொருளாதார நெருக்கடி. அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் ஒரு ஆண்டு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இந்த நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி இருக்கிற அப்பா உணவகத்தில் ஓராண்டு எல்லா மக்களும் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அம்மா உணவகத்துக்கு சென்று விலையில்லாம உணவை பெற்ற அரசு, கொடுத்த அரசு அதிமுக அரசு. திமுக ஆட்சியில் அப்படி ஏதாவது கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரிக்கு மாணவர்கள் போக முடியல, அதனால மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு அவளுக்கு வீணாகி போய்விட்டது என்று கவலையோடு இருந்த அந்த மாணவருடைய கவலையை போக்கின்ற விதமாக பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம், ஆல் பாஸ் கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு, அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள். ஆக ஒட்டுமொத்தமா தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட்டது, விவசாயிகளையும் பாதுகாக்கப்பட்ட, அனைத்து மக்களையும் பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். 2026 தேர்தலை வெற்றி
வெற்றி பெற்று சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே முதலமைச்சராக பவனி வருவதற்கு வீரவாளாக வெற்றி வாளாக போர் வாளாக மாவட்ட கழக சார்பாக சமாஜ் தொழில் மக்கள் சார்பாக அளிக்கிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் வருகிறார் முதல் எடப்பாடியாருக்கு